நம்ம இன்பத்திலும் துன்பத்திலும் நம்ம கூடவே இருக்கிற முருகப்பெருமானுக்கு தைப்பூசம் விரதம் இருக்குது ரொம்ப நல்லதுங்க. நான் 3 நாள் விரதம் இருக்கேன். இன்னைக்கு விரதம் டே 2. அதிகாலை எழுந்து குளிச்சுட்டு கோலம்லாம் போட்டு விட்டுட்டு பூஜை ரூம் பூவெல்லாம் மாற்றி விட்டுட்டேங்க. நம்ம எப்படி சஷ்டிக்கு தீபம் ஏற்றுவோம் 6 விளக்கு, அதே மாதிரி தைப்பூசத்துக்கும் 6 விளக்கு ஏற்றலாங்க. 6 தீபத்துக்கும் நெய்யெல்லாம் நான் நெய் விளக்கு தான் ஏற்றி வச்சுருக்கேன். பூவெல்லாம் மாற்றி விட்டுட்டு இன்றைக்கி சாமிக்கு பிரசாதம் நெய்வேத்தியமாக வைக்க பால் பாயசம் தாங்க செஞ்சுருந்தேன். டெய்லி ஒரு பிரசாதம் நம்ம நெய்வேத்தியமாக வைக்கலாம், நம்மளால் முடிஞ்சது சாமிக்கு. வீட்டில் பூஜைலாம் முடிச்சுட்டு கந்த சஷ்டியும் படிச்சுட்டு முருகர் கோயிலில் போயிட்டு விளக்கு வச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தேங்க. விளக்கெல்லாம் வச்சு விட்டுட்டேன் கோயில்லையும். நாளைக்கு தாங்க தைப்பூசம். நாளைக்கு வீட்டில் படையல் போகிறது ரொம்ப சிறப்புங்க முருகருக்கு. நாளைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு எங்கள் தெருவில் பால் குடம் இருக்குங்க. நாளைக்கு ரொம்ப வேலை அதிகம். நாளைக்கு பால் குடம் வீடியோ போடுறேன் பாருங்கள். எல்லாம் தைப்பூசத்துக்கு படையல் ரொம்ப விசேஷமாக இருக்குங்க. அவ்வளோ தூரம் நம்மளால் போக முடியாது. நம்ம தெருவில் இருக்க முருகருக்கே நம்ம வேண்டுதலை சிறப்பாக நிறைவேற்றிடலாம். நம்ம இன்பத்திலும் துன்பத்திலும் நம்ம கூடவே இருக்க முருகப்பெருமானுக்கு நம்ம தைப்பூச நன்னாளில் மனதில் முருகனை நினைத்து ஓம் சரவண பவ என்று ஒரு ஒற்றை சொல் மந்திரம் சொன்னாலே போதுங்க. அவரின் முழு அருள் உங்களை சூழும். தைப்பூச அருள் அனைவருக்கும் உண்டாகட்டும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வேலும் மயிலோனுக்கு அரோகரா. முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய விரதங்களில் தைப்பூசம் விரதம் கூட முக்கியமான ஒன்றுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.